ஹாய் ஹலோ வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார் அண்ட் தென் சோயா ஜங்க்ஸோட பெப்பர் ஃப்ரை தாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சோயா ஜங்க்ஸோட கறி கிரேவி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பெப்பர் ஃப்ரை. நீங்கள் சைடிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கர்டு, தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணால் போதும். மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காய்ந்த மிளகாய் 1 நம்பர், இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கேற்ப ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா இது முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண கடாயிலேயே எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். அதுக்குன்ட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் அது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது சோயா சங்க்ஸ் இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் சுடு தண்ணியில் கூட ஊற்றி அது ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா அதுவே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த பெப்பரோட வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அது கூடவே டேஸ்ட்டுக்காக லெமன் பிழிஞ்சிருக்கேன். நீங்கள் கர்டு இருந்தால் கூட கர்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு கிரேவியாக பெப்பர் மேலே லாஸ்ட்டாக நீங்கள் தூவிட்டு இறக்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ கறியவே மிஞ்சின சிக்கன், மட்டன் எல்லாத்தையுமே மிஞ்சின ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஹை ப்ரோட்டீனும் கூட. ஸோ மறக்காமல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்ன வீடியோ வேணுன்ற எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை.